ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிட்வா புயல் வலு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு. ஸோ வலு வந்து குறைஞ்சிருந்தாலுமே இன்னும் வரும் நாட்களில் மழை ரொம்ப அதிகமாக பெய்யும் அப்படின்ற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிட்வா புயல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எங்கே திரும்பினாலுமே ஸ்ரீலங்காவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கிறதாவும் நியூஸ் வந்து சொன்னாங்க. அந்த ஒரு சில பேர் இன்னும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிருக்காங்க. இன்னும் அவங்க தேர்ந்த அந்த ஒரு பணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சில பேர் ஏர்போர்ட்டில் கூட தங்கி இருக்கிறதா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் ஆர்மி அங்கே போய் அவங்க நிறைய உதவிகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனல்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு சைக்ளோன் வந்து தமிழ்நாட்டுக்கு வருமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ தமிழ்நாட்டை அப்படியே அது கிராஸ் பண்ணி போயிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட வலு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடுச்சு. ஸோ ஸ்ரீலங்காவில் அடித்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலை. பட் ஸ்ரீலங்காவில் பெரிய ஒரு பாதிப்பை வந்து அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஸ்ரீலங்காவுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் நம்ம பண்ணிப்போம். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் யார் யார் இன்னும் காயப்பட்டிருக்காங்களோ, ஸோ நிறைய சேதம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே மறுபடியும் சீக்கிரமாக மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து நம்ம ப்ரே என்று நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிட்வா புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதோட வேகம் 5 கிலோமீட்டரில் தான் அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்ததுன்னு வந்துட்டு இருக்கு. ஸோ 5 கிலோமீட்டர் வேகம்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அது ஸ்லோவாக நகருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவுன்றது பார்த்தீங்கன்னா இருக்கும். நேற்றுக்கு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழைன்றது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சுது. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழைன்றது இல்லை. பட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலைகீழாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மழை வந்து நிற்காமல் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ சென்னையில் இருக்கிற அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மழை பெஞ்சோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் லீவ் விடலை அப்படின்ற ஒரு சில கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா எழுப்புனாங்க. ஏன் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ் வந்து லீவ் விட்டுருக்கலாமே, எதுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வச்சாங்க அப்படின்ற ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோபமாக பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீவுன்றது பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ இவ்வளோ மழை பெஞ்சிச்சா ஏன் இது ரெட் அலர்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. பட் அந்த ஆரஞ்சு அலர்ட் அந்த எல்லோ அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ட் திருவள்ளூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஐஎம்டி என்ன ஒரு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு மழையானது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்ட 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைன்றது கண்டிப்பாக பதிவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புயல் உடைய அந்த ஒரு வேகம் குறைஞ்சிருந்தாலுமே, ஸோ புயல் வந்து போயிருந்தாலுமே இன்னும் அடுத்து வர 7 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மழை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்திங்கன்னா கவர்ன்றது ஆகும். அங்கங்கே ஒரு சில இடத்துல கனமழை அந்த மிக கனமழை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்ன்றது பார்க்கலாம். அந்த செம்பரம்பாக்கம் ஏரி, புயல் ஏரி இந்த மாதிரி ஏரியிலலாம் தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே வருது அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட இந்த நிறைய மழை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லேயே இந்த வருஷம் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங்காக தான் இந்த ஒரு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா புயல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி யாரும் வந்து பார்த்திங்கன்னா அலட்சியமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காதீங்க. இது டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ன்றது ஆயிடுச்சு. ஸோ வீட்லேயே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சேஃபாகன்றது வாங்க. ஏன்னா ரோடு அப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்விட்டரில் நிறைய வீடியோஸில் நான் பார்த்தேன். கேகே நகரில் இவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பூந்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன் கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கிடுச்சு ரோட்டில் அப்படின்ற பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு 1 டே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைன்றது பெஞ்சுது. ஸோ இந்த 1 டேக்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து ஒரு சில ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
ஸோ அப்போ இன்னும் கண்டினியூஸாக இன்னும் 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும், அதுவும் விட்டு விட்டு பெய்யும்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விட்டு விட்டு பெய்கிற மழைக்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டுன்றது ஆகிடும். ஸோ எனக்கு இப்போ நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ 2015 ஃப்ளட்டு வந்தப்போ கூட இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஸோ ஒரு பெரிய ஒரு ஃப்ளட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடந்தது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 2015 ஃப்ளட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சு, ஸோ மக்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஒரு முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதே மீறி வந்து பார்த்திங்கன்னா மழைன்றது பார்த்திங்கன்னா நினச்சதை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாஸில் இப்போ மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ காலையில் வந்து பார்த்தா மழை வந்து பெஞ்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, இன்னும் நிற்கல. ஸோ நாளைக்கும் அப்படியே மழைன்றது தொடரும். கிட்ட 7 டேஸ்க்கு இந்த ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி பெய்கிற மழை மட்டும் கிட்ட 20 சென்டிமீட்டருக்கு அளவுக்கான மழை இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ தேவையில்லாமல் யாரும் வந்து வெளியேன்றது போகாதீங்க. அந்த ரெட் அலர்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ மறுபடியும் ப்ரேன்றது பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2015 மறுபடியும் வந்து ரீக்ரியேட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இங்கே நான் சொல்லிக்கிறேன். பட் என்னதான் நம்ம இது சொன்னாலுமே இயற்கையை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து இவ்வளோ மழைன்றது பெய்யுது, ஸோ நாளைக்கு மழை இல்லாமலும் இருக்கலாம், அடுத்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைன்றது பெய்யலாம். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 7 நாட்களுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த டிட்வா புயலுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மெரினா கடற்கரைலாம் வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டாங்க, யாரும் அந்த சைட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெசன்ட் நகர் பீச்சை வந்து பார்த்திங்கன்னா தடைன்றது போட்டிருக்காங்க, யாரும் அது கிட்ட வரக்கூடாது அலைக்கிட்ட, ஏன்னா காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், மறுபடியும் டிசம்பர்ன்றது வந்துடுச்சு. இந்த மழைக்கே ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணின்றது தேங்கி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருங்க. நான் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு நம்ம மீம்ஸ் கூட நம்ம நிறைய மீம்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ டிசம்பர் வந்தால் என்ன வாங்குறீங்க, இல்லை போட்டு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில மீம்ஸ்னால் அது வந்து நம்ம பார்த்துருப்போம். அது ஃபன்னியாக இருந்தாலுமே அது நடக்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரேவை நம்ம பண்ணிக்கலாம். முக்கியமாக ஸ்ரீலங்கா மக்களுக்கு நீங்களும் உங்கள் ப்ரேயரை நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம சைடில் நானும் வந்து ப்ரேயர் நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு மழையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ மறுபடியும் இந்த சென்னை இந்த மழைக்கு எப்படி தாங்கும், அந்த ஃப்ளட்டு மறுபடியும் வருமா, என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ சென்னையில் வந்து டிசாஸ்டர் வந்து நம்ம பார்த்துட்டோங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சுது டிசாஸ்டர் எல்லாமே. ஸோ வர்தாவாக இருக்கட்டும், 2015 ஃப்ளட்டாக இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறேன். ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.